ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே இந்த விசேஷமான மாலை நேரத்துல தேவனுடைய சமூகத்துல கூடி ஸ்தோத்திரம் வந்திருக்கிற உங்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பாஸ்ட் ஜெபம் பண்ணிலாம் ஒன்றும் நடக்காது. ஆமென். நீங்களே நேரா அவராண்ட பேசலாம். என்னண்ட ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியிலே நீங்களும் கண்ணை மூடி இயேசு ராஜானா உங்களுக்கு நன்மை நடந்திருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். முஞ்ச பேர் பாஸ்ட் ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்க போறது இல்லை. அதனால புதிதாக கொண்டு வருகிறவர் சொல்லி கொண்டுன்னு வாங்க. ஆராதனை பகுதியில் உனக்கு ஒண்ணுமே தெரியலனா பரவாயில்ல, கண்ணை மூடி ஏசு ஏசுன்னு சொன்னா போதும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? எப்போ ஏற்பட்ட பிரச்சனை அதெல்லாம் மாறிடும். கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்களே அவராண்ட பேசலாம். தேடினால் காணப்படுகிறீர். ஆமென். கூப்பிட்டால் பதில் தருகிறீர். ஆமென். அப்படிதானே பாடணும். தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர்னு பாடணும். அதனால அவர் எங்க வேணா தொழுது கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இங்க என்ன ஸ்பெஷல்னா, எல்லாரும் சேர்ந்து தொழுது கொள்ளும் போது அவருடைய பிரசனத்தை ரொம்ப ஃபீல் பண்ணலாம். தனியா நம்ம தொழுது கொள்றதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது நல்ல பிரசன்ஸ், அவருடைய பிரசனத்தை உணர முடியும். அதனால தான் நம்ம சபையில கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். இல்லைன்னா வீட்டிலேயே தனித்தனியா நம்ம ஆராதிச்சுக்கலாம். அதை விட இது ரொம்ப பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இன்றைக்கு நான் தேவ சமூகத்துல வேதத்தை படித்துக் கொண்டிருந்த போது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை உள்ள ஒரு பெரிய சத்தியத்தை, அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதை உங்களோடு ஷேர் பண்ணும்படியாக ஆவியானவர் ஏவுகிறபடினாலே தயவுசெய்து கவனிங்க. ஸ்கிரீன்ல இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். புரியுதா? எதற்காக பிதாவாகி தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்றால், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, பனிஷ்மெண்ட் கொடுக்கும்படி அல்ல. நீங்க செய்யற தவறுக்காக உங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி அல்ல. ஆமென். எதுக்காக குமாரனை அனுப்பினார்? உங்களை தண்டிக்கிறதுக்கு இல்ல, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு இல்ல. ஆமென். என்ன சொல்றாரு கீழே? குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் இயேசு கிறிஸ்துவினாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். ஆமென். ரட்சிப்பு என்றால் மீட்பு, விடுதலை. ஒரு விதமான போராட்டத்துல, பாவ போராட்டத்துல, சாப போராட்டத்துல, ஸ்தோத்திரம், ஃபைனான்ஸ் போராட்டத்துல, இப்படி பலவிதமான போராட்டத்துல அடிமைப்பட்டிருக்கிற உங்களை விடுதலை பண்ணும்படி, அதுல இருந்து வெளியே கொண்டு வரும்படி, டெலிவரன்ஸ் பண்ணும்படி, ஆமென், ரிடீம் பண்ணும்படி, மீட்கும்படி தான் இயேசுவை இந்த உலகத்துல பிதாவாக தேவன் அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன், இந்த இயேசுவை, எந்த இயேசுவை? உலகத்தை ரட்சிக்கும்படி வந்த இயேசுவை விசுவாசிக்கிறவன் எந்த பனிஷ்மெண்ட்டும் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாராம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆக்கினா பனிஷ்மெண்ட், தண்டனை. ஆமென். இயேசுவை நீங்க விசுவாசித்தால் உலகத்துக்கு வரப்போகிற தண்டனையிலிருந்து தப்பலாம். உங்க ஆத்மாவுக்கு வரப்போகிற தண்டனையிலிருந்து தப்பலாம். ஆமென். ஆத்மாவுக்கு தண்டனை என்ன? நமக்கு தான் தெரியுமே. என்ன தண்டனை? சதா காலமும் காரிருள் எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புல சதா காலமும் வேதனையில அழுகையும் பற்கடிப்பும் உண்டான இடத்துல போய் அது பனிஷ்மெண்ட்டை யுகா யுகமாய் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஆத்மாவுக்காக தீர்க்கப்பட்டிருக்கிற தண்டனை. தண்டனை கொடுக்கிற இடம் தான் பாதாளம். ஆமென். அங்க ஆத்மா போயிடக்கூடாது, ஆக்கினைக்குள்ளாக போயிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய ஆத்மாவை மீட்டவர் தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், நம்பினால், நீங்க அந்த பாதாளத்துக்கு போக மாட்டீங்க. கையை தட்டினா இப்பதான். ஆமென். அல்லேலூயா. நம்ம பாதாளம்லாம் சாதாரணமான இடம் இல்லை.
ஸ்தோத்திரம். வேதனை நிறைந்த இடம், அழுகை, சதா காலமா அழுகை, துர்நாற்றம் வீசும், கார் இருளே இருக்கும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது, இருட்டுல சதா காலமும் எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புல. ஸ்தோத்திரம். ஆமென். அங்கே புழு சாகாது, அக்கினி அவியாது. ஸ்தோத்திரம். அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்கும். இதுதான் மனுஷர்கள் அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற இடம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உலக வாழ்க்கை என்பது 60 70 இது பெருசு கிடையாது. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. ஆமென். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கை இருக்குது. இது ட்ரையல். ஆமென். மெயின் பிக்சர் இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். ட்ரையல்லே நம்மளால சர்வே பண்ண முடியல, வாழ முடியல. ஸ்தோத்திரம். மெயின் பிக்சர்ல போய் எப்படி வாழுறது? ஸ்தோத்திரம். ஆமென். அதனால இங்க பாரு, வசனம் அழகா சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர் ஆக்கினைக்குள்ளாக. விசுவாசித்தாவே உங்களுக்கு தண்டனை இல்லையா? கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நம்பிட்டாவே தண்டனை இல்லை. ஆனா விசுவாசியாதவனோ, அவரை நம்பாதவனோ, ஆமென், தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆமென். புரியுதா? என்ன புரியுது? இப்ப ஆண்டவரை விசுவாசித்து சபைக்கு வராம வெளியில இருக்கிறாங்களே, அவங்க மேல ஏற்கனவே லிஸ்ட் போட்டாரு, அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு. அதான் அந்த வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். ஆமென். அவரை விசுவாசிக்காதவர்கள் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இல்லாதபடியினாலே அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க ஆல்ரெடி எங்க தான் போறாங்க? அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க லிஸ்ட் எங்க எழுதிட்டாரு? பாதாளத்துல எழுதிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளினா இயேசு, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால். ஒளியானது உலகத்துல வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு. என்ன இதுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஆமென். ஒளி உலகத்துல வந்தோம், இயேசு வந்தாரு, பாவத்தை நீக்கிறாரு, பாதாளத்துக்கு போவாம தடுக்கிறாருன்னு தெரிஞ்சும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதாங்க? இருக்கிற அப்படின்னா அவர் ஒளியை பார்க்கலாம், இருளையே. ஸ்தோத்திரம். ஒளியாகி இயேசுவை விரும்பாமல் இருளாகிய பாவத்தையே விரும்புகிறதுனாலதான் அவங்களை ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு அவங்களை செலுத்துவதற்கு காரணமா இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு யாருன்னு தெரியும். ஸ்தோத்திரம். நம்மளை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க, எந்த லிஸ்ட்ல இருக்கிறான்னு. இயேசு யாருன்னு தெரிஞ்சோம். ஆமென். ஒளியானது உலகத்துல வந்திருந்தோம். ஸ்தோத்திரம். இன்னும் இயேசுவை அறியாமல், ஒளியினிடத்துல வராமல், இருளிலேயே வாழ்ந்து இருளையே விரும்பி கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே பாதாளத்துக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தி விட்டபடினாலே. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல பாருங்க, உங்க சுத்தி பாருங்க, இந்த வசனத்தை போய் சொல்லுங்க. உங்க லிஸ்ட்ல ஆல்ரெடி பாதாளத்துல போறதுக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னு வசனம் சொல்லுது, பைபிள் வசனம். ஆமென். தப்பிச்சிக்க ஒரு வழி இருக்குதுப்பா, இப்பயாவது நீங்க என்ன வந்துரு எங்க சர்ச்சைக்கு வந்துரு. எழுதிட்டாரு உங்க லிஸ்ட. ஆனா ஆண்டவர் நினைச்சா மாத்தலாம். ஆண்டவர் எழுது, ஆண்டவர் நினைச்சாதான் மாத்த முடியும், நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியாது. அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். வாய்ப்பை பயன்படுத்திக்க. இல்லைன்னா கண்டிப்பா நீ பாதாளம் போறதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர்களுக்கு அழைப்பு விடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தீமையாய் நடக்கிறவர்கள், பாவத்தை விரும்பி செய்கிறவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார்களாம், ஒளியை பகைக்கிறார்கள். ஏன்னா தன் கிரியைகள். ஆமென். பாருங்க, ஏன் அவனை பகைக்கிறான்னா, ஸ்தோத்திரம், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. இப்ப ஒளியினிடத்துல வந்தா இயேசுநாதர் என்ன பண்ணுவாரு? இது தப்புன்னு சொல்லுவாரு இல்ல, கண்டிப்பாரு இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தாங்க சொல்றான். ஏன் ஒளியை பகைக்கிறான், ஏன் வரமாட்டான் அப்படின்னா, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். போனா கேட்பாங்க. ஆமென். சாராயமும் குடிச்சின்னு சர்ச்சைக்கு வர முடியுமா? வந்தா கண்டிப்பா கேட்பாரு இல்ல. ஸ்தோத்திரம். நீ சாராயம் குடிச்சா சர்ச்சைக்கு வராதுறான்னு சொல்லுவாங்கல்ல, அது கண்டிக்க கூடாதான். அதனால தான் ஒளியின் இடத்துல வரமாட்டானா. ஆமென். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவன் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் கண்டிக்கப்படாமல் இருக்கணும், அவனை கேட்க கூடாதான். ஸ்தோத்திரம். அதனால தான் என்ன பண்ண மாட்டானா, ஒளியின் இடத்துல
வரமாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. 21வது வசனம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ, ஆமென், அது நீங்களும் நானும், தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எதுக்காக வராரு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒளியினிடத்துக்கு வராம தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நம்ம சபையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க சபைக்கு வராமையே. ஏன் வராம இருக்கிறாங்க? காரணம் தெரியுதா? வந்தா இங்க கண்டிக்கப்படுவதற்கான காரியம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. புரியுதா? இது என்ன புரிஞ்சுது பாருங்க. இப்ப சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா? ஸ்தோத்திரம். ஆமென். ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறவர்கள் ஆக்கினையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். ஆமென். தண்டனைக்கு காப்பாற்றப்படுகிறார்கள். இயேசு அதற்காக தான் உலகத்துல வந்தார். ஆமென். யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவர்களை சேவ் பண்ணபடி தான் இயேசு உலகத்துல வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்காமலே வாழ்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி நரகத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னு வசனம் சொல்லுது. இது வசனம் சத்திய வசனங்க. ஸ்தோத்திரம். இது ஏதோ என்னுடைய சுயமால நான் சொல்லலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க பகிரங்கமா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போய் இதை சொல்லலாம். நீங்க அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகம் கன்ஃபார்ம்னு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கன்ஃபார்ம் நரகம். ஸ்தோத்திரம். நரகம்னா ஏதோ சும்மா சாதாரணமா இந்த கோயிலாண்ட நெருப்பு மெரிக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க தான் நெருப்பு மெரிச்சின்னு ஓடிடுறாங்களே, நம்மளும் அதே மாதிரி ஓடிடலாம்னு நினைச்சுக்கிறீங்க. இல்ல. எரிகிற அக்கினி கடல், எப்படி தண்ணீர் கடல் இப்ப பூமியில நம்ம பார்க்கிறோமோ அது போல நெருப்பு கடல்ல போடுவார். அதான் நரகம். ஆமென். சொல்லுங்க வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வீட்டுல வராதவங்களுக்கு சொல்லுங்க. எரிகிற அக்கினி கடல்ல போட்டுருவாங்க. அது இருட்டா இருக்கும், துர்க்கந்தமா இருக்கும், அழுக எல்லாம் ஐயோ அம்மான்னு கத்திங்க எடுப்பான். புழு சாகாது. அந்த நெருப்புலையும் புழு மனுஷனை மென்று தின்று கொண்டே இருக்கும். அதுதான் நரகம். ஸ்தோத்திரம். இது பிசாசுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. பிசாசு போறதுக்கு மனசு இல்லாம அவன் கூட ஒரு குரூப்பை கூட்டிக்கின்னு போறான். அந்த குரூப்ல தான் அவரை விசுவாசிக்காதவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சபைக்கு வந்தும் ஒழுங்கா முழுசா அவரை விசுவாசிக்காத லிஸ்ட்லாம் அதுக்கு போகுது. ஆமென். அதனால கொஞ்சம் முடிஞ்சா சொல்லி சேவ் பண்றதுக்கு பாருங்க. இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து, ஆமென், எப்போதும் ஒளியினோடு கூட அந்த உறவில் இருந்து ஒளியோடு உறவாடி இருக்கும் போதுதான் அந்த நரகத்துக்கு தப்பலாம் அப்படின்றத சொல்லி, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். நாம் போய் கொண்டிருக்கிற பாதை சரியில்லை, சரியானபடி நாம் தேவ சமூகத்துக்கு செல்லுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் அவர்களை தாழ்த்தும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியாக வாய்ப்பு கொடுத்தால், மன்னிக்கிறதற்கு மனம் இறங்கி இருக்கிற ஆண்டவர், மன்னிக்கிறதற்கு விரும்புகிற ஆண்டவர், எப்ப வந்தாலும் சேர்த்து கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிற ஆண்டவர் இப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. இது எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது. கிருபையின் நாட்கள் இது. ஆமென். இந்த நாட்களை சரியானபடி நாம் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றால் ரொம்ப பரிதவிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து போயிடுவோம். ஆமென். ஆமா. அதனால கொஞ்சம் நான் யோசிங்க, புரிஞ்சுக்கங்க. ஸ்தோத்திரம். இப்ப போனா சிஸ்டர்லாம் டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனைனே தெரியல. உங்க வீட்டுக்காரு அவங்களுக்குலாம் தெரியாதுங்க, நீ சத்தியம் தெரியாது, அதனால அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க என்ன எஃபெக்ட் எடுக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தெரிஞ்சுக்கினே நரகத்துக்கு போவீங்களா? தெரியாம அவங்க போறாங்க, பிரச்சனை இல்லை. தெரியாதுங்க எங்களுக்குன்னு சொல்லிருவாங்க, அதனால நரகத்துக்கு போறாங்க, வேதனைப்பட போறாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு ஏன் நரகத்துக்கு ரெடி ஆயினுக்கிறீங்கன்னு கேட்கறேன். ஸ்தோத்திரம். அதனால புரிஞ்சுக்கங்க. காலம் செல்லாது. எவ்வளவு சொல்லியாச்சு உங்களுக்கு, எவ்வளவு அலர்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கேட்டு கூட நான் நரகத்துக்கு தான் போவேன்னு போய் இருந்தீங்கன்னா என்ன பண்றது? உங்களெல்லாம் என்ன பண்றதுங்க? யாரு காப்பாத்துறது? ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் போய் படுத்து நல்லா யோசிங்க. ஸ்தோத்திரம். நரகம் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். நரகம் இருக்குதா உண்மையாவே? இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி. இதெல்லாம் சும்மாங்க. ஒருத்தர் சொல்றாரு அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவருங்க, நரகத்தெல்லாம் போட்டு அழிக்க மாட்டாருங்கன்னு. ஸ்தோத்திரம். அதெல்லாம் இதெல்லாம் நம்பிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். நரகத்துல போட்டு
அழிக்க மாட்டான்னு நம்பிங்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வேதத்துல நரகம் என்ற அந்த பாதாளம் என்ற ஒரு இடம் இருந்தது, இருக்கிறது. கண்டிப்பாக அதுல நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழிப்பார். யாரு? அவரை விசுவாசிக்காதவர்களை என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாம, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்துல மனம் திரும்புவதற்கு நாட்கள் நிறைய தருணம் கொடுத்தாச்சு. இப்போ போனா சிஸ்டர்லாம் ஏன் சொல்றேன் பர்டிகுலரானா, அவங்க ரொம்ப வாஞ்சியா தேவ சமூகத்துக்குலாம் வராங்க. இதெல்லாம் பரலோகம் கொண்டு போவாது. ஆமே, புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது சர்ச்சைக்கு வரதுனால பரலோகம் போயிட முடியாது. ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யணுமோ அங்க போறதுக்கு அதை கரெக்டா செய்யணும்ல. செய்யாமையே நம்ம பரலோகம் போகணும் ஏமாந்துட கூடாதுல்ல. ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் தயவு செய்து புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட, அதுக்கேற்றபடி பிரயாசப்பட, நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா பலனில் முந்தி பங்கடைவீங்கன்னு வசனம் சொல்லுது. ஆமேன். பிரயாசப்படுற என்ன பண்ணுவானா? பலனில் முந்தி பங்கடைவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால நீங்க பிரயாசப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணீங்கன்னா நடப்பது கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இனி காலம் செல்லாது, நிறைய வாய்ப்பு உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுறாருன்னு நம்புறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாமல் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த நிலைமை மாறும்படியாக கர்த்தர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அந்த பாதாளத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் மறுபடியும் போடலான்னு பார்க்குறேன். ஸ்தோத்திரம். இருக்குதான்னு தெரில, அதான் தேடுறேன். சரி, நான் சண்டே ரெடி பண்ணி கொண்டாந்து காட்டுறேன். ஸ்தோத்திரம். பாதாளம் என்பது எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பாதாளம் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் பாதாளம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இப்பவும் பாதாளம் இருக்கிறது, அங்கிருந்து சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால கொஞ்சம் அலர்ட்டாகி தயவு செய்து நீங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக உங்க ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள உங்களை அர்ப்பணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம்னா வெற்றியா தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றாரு அவரு. எத்தனை பேர் வெற்றியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். கொல்லுவோம் இல்ல, ஆண்டவரால நம்ம ஜெயிப்போம் இல்ல, ஜெயித்து கொண்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுதே. நீங்க ஜெயித்து கொண்டிருக்கிறீர்களா உண்மையாகவே என்பதை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமே, ஸ்தோத்திரம். சும்மா இந்த வசனத்தை கேட்டு போய் என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில அனுபவிக்காம நம்ம ஜெயிக்கணுமே, ஜெயித்து கொண்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஜெயித்து கொண்டு இல்லாம நம்ம சபைக்கு வந்து என்ன பிரயோஜனங்க? ரெகுலரா சபைக்கு வந்து பேர் வாங்குறதுக்கா? ஒரு நாள் கூட ஆப்சென்டாவது வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கா? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும் ஜெயிச்சுனே இருக்கணும். ஆமே, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நாம் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினால தான் ஜெயிக்கிறோம், நம்ம ஜெயிக்கல. ஸ்தோத்திரம். அவர் ஜெயிக்கிறவர். நாம் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே ஜெயிக்கிறவர்களா இருக்கிறபடினாலே எந்த விஷயத்திலும் தோல்வி இருக்கக்கூடாது. ஆமே, ஆமா. ஸ்தோத்திரம். மறுபடியும் போனா சிஸ்டர் தான் வராங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம். என்னன்னு தெரியல, நீங்களே வந்து நினைக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜெயிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அவர் நம்ம ஏற்கனவே அன்பு கூர்ந்து விட்டார், அதை விசுவாசித்து உணர்ந்தோமானால் ஆமென், எதுவுமே நம்மள தேவனுடைய அன்புல இருந்து பிரிக்க முடியாது. தேவனுடைய இணைக்கும்படியான காரியங்களை செய்யுமே, அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமே. ஆமென். ஜெயிக்கிறவங்களா தான் என்ன பண்ணுவாங்க? எதை பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க, யாரை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்புக்கு வெற்றி பெற்று போய்கொண்டே இருப்பாங்க. அப்படித்தானே? ஆமென். ஆனா நம்மளால முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜெயிக்கலன்னு அர்த்தம். ஆமென். அப்படித்தானே? நம்மை சுற்றி நெருங்குகிற, நம்மை சுற்றி அழுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறது. அப்படி அவைகள் ஜெயிப்பதற்காக நாம ஏங்க ஞானசானம் எடுத்து
இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல எவ்வளோ வீட்டுல வேலை இருக்கும், இல்லைன்னா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். எதுக்கு இங்க வந்து 7 மணில இருந்து 9 மணி வரையிலும் உக்காந்தி நேரத்தை ஏன் வீணடிக்கணும்? அது ஜெயிக்கிறதுக்கு, இன்னும் அது ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்கணும்னு நீங்க கொஞ்சம் தயவு செய்து வீட்டுல போய் படுத்துன்னு யோசிங்க. நான் மெசேஜ் தான் மறுபடியும் கேட்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். கேட்டா நெட் இல்லைன்னு நீங்க, ஸ்தோத்திரம் ஆமே, நெட்டு எங்கூட்டாண்ட வரலன்னு நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. அதனால அது வேணாம். நீங்களாவே ஒரு உண்மையான ஜீவனோடு வாழ்கிற மனுஷனா இருந்தா, உங்களுக்குள்ள உயிர் இருந்தா, ஜீவன் இருந்தா, தயவுசெய்து வீட்டுல போய் படுத்துன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ஜெயிக்கிறவங்களா இருக்கிறீங்களா, சூழ்நிலை உங்களை ஜெயித்து கொண்டிருக்கிறதா? பழையபடியே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குதா, ஏதாவது மாற்றம் வந்து நீங்க ஜெயித்து கொண்டிருக்கிறீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பதில் சொல்லுங்க ப்ளீஸ். சூழ்நிலையே ஜெயித்து கொண்டிருப்பதற்கு நீங்க சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. பழைய வாழ்க்கை அதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பழைய சூழ்நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே கடன் பிரச்சனை, அதே கவலை, அதே போராட்டம், அதே பிரச்சனை, அதே வியாதி. அப்படின்னா எதுக்கு நம்ம சபைக்கு வரணும்ன்றது ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பணுமா எழும்பக்கூடாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் நீங்க புரிஞ்சிக்கணும், தயவுசெய்து புரிஞ்சிக்கணும். ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டிருப்பதே நாம் ஜெயமாய் வாழ்வதற்காக தான். ஆமே. ஏன் நம்ம ஒளியினிடத்துல வந்தோம்? அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு போகாம, பிசாசு நம்மளை வஞ்சித்து ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாம இருப்பதற்காக பிசாசை ஜெயிக்கணும். பிசாசின் மூலமாக தான் எல்லாமே பிரச்சனை வரும். ஆமென். சோதனை கர்த்தர் கொடுக்க மாட்டார், சோதிக்கும்படி பிசாசுக்கு பர்மிஷன் கொடுப்பார். ஆமென். பொல்லாங்கினால் ஆண்டவர் சோதிக்கவே மாட்டாராம், வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பிசாசுக்கு பர்மிஷன் கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த லேகியோன் பிசாசு சம்பவம் நமக்கு தெரியும்ல. ஆமென். என்ன கேட்டுச்சு பிசாசுலாம்? ஆண்டவரே எங்களை இந்த பன்றி கூட்டத்துக்குள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்டது. ஆமென். பன்றி கூட்டத்துக்குள்ள கூட பிசாசு ஆண்டவர் அனுமதி இல்லாத போக முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. ஆமென். பண்ணி அது அருவருக்கப்பட்ட மிருகம், விரும்பப்படாத மிருகம். அந்த மிருகத்துக்குள்ள பிசாசு போனோம்னா கூட யாராண்ட பர்மிஷன் கேக்குது? ஸ்தோத்திரம். அப்ப நமக்குள்ளலாம் வந்துருமா பிசாசு? வராது. அப்ப ஏன் பிசாசின் கிரியைகள் நமக்குள்ள இருக்குதுன்னா, அந்த பிசாசு பர்மிஷன் கேக்குது அந்த பன்றிக்குள்ள போறதுக்கு. ஏன் பிசாசு பர்மிஷன் கேட்டுச்சுன்னா, யூதர்கள் பன்றி வளர்க்க கூடாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் பன்றி என்ன அருவருக்கப்பட்ட மிருகம் என்று ஆண்டவர் அதை ஒதுக்கி வச்சிருக்கிறார். பன்றி வளர்க்க கூடாது, பன்றி கறி சாப்பிடக்கூடாது, அது தீட்டு என்று சொல்லி ஆண்டவர் விலக்கி வைத்தபடியினாலே இவங்க அதெல்லாம் கேர் பண்ணாம மீறி பன்றி வளர்த்து லாபம் சம்பாதித்து கொண்டிருந்தபடியினாலே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பிசாசு கேக்குது, அந்த ஆளுக்குள்ள போட்டோமா, அந்த பன்றிக்குள்ள போட்டோமா, அந்த லாபம் பார்க்குற அந்த காரியத்தை அழிக்கிறதுக்கு அதுக்குள்ள போட்டோமான்னு சொல்லி பிசாசு கேட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாமும் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது பன்றிகளை வளர்த்து கொண்டிருந்தால், கோபம் என்ற பன்றி, ஆமென், சண்டை போடுற பன்றி ஏதாவது வளர்த்து கொண்டிருந்தால் பிசாசு கேட்பான், அந்த அம்மாக்குள்ள போட்டோமான்னு. ஆண்டவரும் போன்றுவார். ஆமென். மற்றபடி தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். இந்த பன்றியின் குணங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள வெளிப்பட்டால், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள இருந்தால் பிசாசு வருவான். பிசாசுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுப்பார். அதர்வைஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவருடைய வார்த்தையினால என்ன பண்ண இருக்கணும்? இந்நேரம் நீங்க உங்க ஆத்மாவில் இருக்கிற இரும்பெழுத்தாணினால, வைரத்தின் நுனியினால் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் அழிச்சிருக்கணும். அழிக்காம வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் பன்றியின் வாழ்க்கை தான் வாழறீங்க. பன்றியின் வாழ்க்கை வாழ்ந்தால் கண்டிப்பாக பிசாசு உங்களுக்குள் வருவான், போவான், யாரும் அவனை கேட்க முடியாது. பன்றியின் வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஜெயிக்க முடியாது. அவர்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க முடியாது. அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க. வீட்டுல போய் உங்க வாழ்க்கையை ஜனவரில இருந்து பிப்ரவரி முடிக்க போறோம். அடுத்த சனிக்கிழமைக்குள்ள முடியுது. இந்த 2 மாச காலமா கடந்து வந்து கொண்டிருக்கிறோமே, நம்மை தொடர்ந்து கொண்டிருப்பது வெற்றியா தோல்வியா? நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோமா தோற்று கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து தயவு செய்து, எங்க பிரச்சனை? யோசுவா அப்படித்தானே கண்டுபிடிச்சாரு. ஏன் இந்த இஸ்ரவேல் சேனைக்கு பிரச்சனைன்னு சொல்லி போய் அழுத போது ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு ஆகான் பண்ண தப்பு,
அப்போ நம்ம வாழ்க்கையில வெற்றி வராமல் தோல்வி சந்தித்து கொண்டிருப்பதற்கான காரணம் இதுதான் மகளேன்னு சொல்லி அந்த ஆகானின் கிரியைகளை காண்பித்து கொடுத்தது போல கண்டிப்பா ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார். உங்களுக்கு ஆவியானவர் ஜீவன் உள்ளவர், அது இருக்கும் வரை என்னால செயல்பட முடியாதுன்னு சொல்லுவார். அப்ப நீங்க அந்த காரியங்களை அழித்தால் ஆமென், அதுக்கப்புறம் தான் அவரால் செயல்பட முடியும். இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், தேவ சமூகத்துல போய் கேளுங்க, செக் பண்ணுங்க. ஆனா ஒருத்தரும் கேட்கறது கிடையாது. ஒருத்தரும் பண்ணல, அப்புறம் எப்படி ஜெயம் வரும்? ஸ்தோத்திரம். நான் பண்றேங்கன்னு யாராவது இங்க சொல்ல முடியுமா? போல்டா இருந்து ஸ்தோத்திரம். எனக்குள்ள எந்த கிரியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம், முடியாதுங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம அதை சரியா என்ன பண்றது இல்ல, ஃபாலோ பண்றது இல்ல, அதை கடைபிடிப்பது இல்ல. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வசனத்துக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இந்த வசனம் நமக்கு மாறுறது கஷ்டம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா கண்டிப்பாக மாற வேண்டும். ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புதிய காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று நம்மை படைத்த தேவன் விரும்புகிறார். நீங்கள் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மை படைத்தவர் விரும்புகிறார். அதனால அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காவது ஆமேன், தயவுசெய்து இன்னைக்காவது டைம் எடுத்து போய் என்ன பண்ணுங்க, இன்னிலிருந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதுக்குள்ள தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் தோல்வியை சந்தித்ததுக்கு என்ன காரணம், ஆயின் ஜனங்கள் எங்களை துரத்துவதற்கு என்ன காரணம். யோசுவா போய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தேவ சமூகத்துல விழுந்து அழறான் ஓன்னு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு ஆமேன். சும்மா அப்படியே நச்சின்னு போயிருந்தாலும் தெரியாது உங்களுக்கு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாத வரை நீங்கள் அதை அழிக்க முடியாது. அழிக்கவே முடியாத சூழ்நிலையில நீங்க வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ முடியாது. ஆமே, சீசனல் உள்ள என்ன வருமோ வந்து நேர்க்கும். ஆமே, பனிக்காலமானா சளி பிடிச்சிக்கும், கண்டிப்பா சளி பிடிக்கும், ஜுரம் வரும், வந்துனே தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமே, ஜெயிச்சவங்களுக்கு வராது. ஆமே, எனக்கெல்லாம் வரல. ஸ்தோத்திரம். ஆமே, நான் ஜெயிச்சதுனால சொல்லிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. கண்டிப்பாக கடன் வாங்கும்படியான சூழல் வரும். கண்டிப்பா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமேன், எதிர்பாராத சூழ்நிலையில ஸ்தோத்திரம். நம்மளாண்ட ஒண்ணுமே பணம் இருக்காது, அந்த நேரத்துல கண்டிப்பாக அந்த காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். பிசாசு போய் கேட்பான், போன்னுவாரு. ஆமேன், அவ்வளவுதான். வந்து கடன் பிரச்சனை ஏறி உட்கார்ந்திக்கும். கடன் பிரச்சனை, கடன் கொடுத்த வந்து வீட்டுல ரோட்ல அசிங்கமா திட்டும்படியான காரியங்கள் நடக்கும். பிசாசு ஜெயிக்கும் வரை, பிசாசு வெற்றி பெறும் வரை இதெல்லாம் நடக்கும். வியாதி வந்தா போவாது, சுடுகாட்டுக்கு தான் கொண்டு போவோம். வியாதி எந்த டாக்டரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னுவான். கடைசி நேரத்துல வந்துக்கிறீங்கம்மா, என்னால ஒண்ணுமே. ஆமென், அடுத்தது அவ்வளவுதான். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் நீங்க போகக்கூடாது என்று நம்மை படைத்த தன்னுடைய குமாரனை கொடுத்து நம்மை ரட்சித்த பிதா விரும்புறார். ஆமென், நீங்க விரும்புறீங்களா இல்லையா? அவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்களாம் நரகத்துக்கு போக கூடாது என்பதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி உங்களை ரட்சித்தவர், விடுதலையாக்கினவர், உங்களை சபையில கொண்டு வந்தவர். நீங்க இன்னும் பிசாசின் கிரியில் அழிக்கப்படாமல் நரகத்துல போக வேண்டும் என்று விரும்புவாரா? யோசித்து பாருங்க, விரும்புவாரா? நம்ம பிள்ளைங்க போய் நெருப்புல வேவட்ட நீங்க விரும்புவீங்களா? உங்க பிள்ளைங்களை தூக்கி நெருப்புல போட்டு நீங்க பார்த்துன்னு இருப்பீங்களா? ஆமே, அப்ப நெருப்புக்கு நீங்க போறீங்கன்றது அவருக்கு தெரியுமே, அதனால அவர் விரும்புவாராத. அதனால எப்படி ஆகிலும் சேவ் பண்ண வேண்டும்னு விரும்புறாரு. ஆமே, அதுக்காக தான் கிட்டத்தட்ட 6 மாசமா போராடி கொண்டிருக்கிறார் உங்களோடு. இன்னும் நீங்க கீழ்ப்படிய முடியாம பிசாசின் காரியங்களுக்கு இடம் கொடுத்து விட்டிருக்கிறபடினாலே, பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினாலே வசனம் உள்ள போவே மாட்டேங்குது. உள்ள வசனம் கிரியை செய்யவே மாட்டேங்குது. அதனால பிசாசின் கிரியைகள் அழிய மாட்டேங்குது. அதனால நாம் தேடிக்கொண்டிருக்கிற வெற்றி வாழ்க்கை வர மாட்டேங்குது. இந்த நிலை தொடருமானால் கன்ஃபார்மா நம்ம எங்க போறோம்? ஆமென், ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள், தேவன் எதற்காக இந்த உலகத்துல வரணும்? உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காக. ஆமென், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள் என்றபடினாலே அவர் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பனிஷ் பண்ண விரும்பாம, தண்டனை கொடுக்க விரும்பவில்லை. ஆமென், அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் வந்து நம்மேல் வரும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நாம் பாவம் செய்து விட்டோம், அதற்காக தண்டனைக்கு ஆயத்தமாக்கி விட்டோம். அதை என்ன பண்றாரு? எப்ப நீ தண்டனை எல்லாம் அனுமதிக்காத, ஆமென், அனுபவிக்காத, உன் தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில கொடூரமாய் பாடுபட்டு மரித்து 3 நாள் பாதாளத்துல போய் அந்த வேதனையில நெருப்புல வெந்து பூப்பாடு போட்டு, ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, அதெல்லாம் ஜெயித்து உயிரோடு கூட எழும்பி வந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு விட்ட பிற்பாடும் உங்க மேல இருந்த எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? உங்க பாவத்தெல்லாம் உங்க சாபத்தெல்லாம் அவரு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டாருங்க. அவர் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். ஆமென். வெற்றி சிறந்து விட்ட அவர்தான் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் போது பழைய கரப்டடா இருக்கிற ஆவி, பழைய பாவத்திலேயே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியை மாற்றி, சொன்ன ஒரு கதை கூட உங்களுக்கு, ஆமென், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதனால மறுபடியும் சொல்றேன். ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா அந்த உலப்புற பாஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகரத்தில் இருக்கிற பாஸ்டர் மாதிரி இருந்தா உங்களாண்ட நல்ல ஊழியம் செய்யலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணதையே புதன்கிழமை பண்ணதையே வெள்ளிக்கிழமை பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றையும் தெரிய போறதே கிடையாது. அப்படிதானே மாதா சிஸ்டர்? உண்மையை தானே சொல்றேன். தெரியுமா இது ஞாயிற்றுக்கிழமை பண்ணதுன்னு? தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமென். இது நான் சொல்ல போற கதை 6 மாசம் முன்னாடி கதை, கண்டிப்பா தெரிய போறது இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஏதாவது உழப்புற பாச தான் இங்க அனுப்ப போறேன். ஸ்தோத்திரம். எப்படின்னா போய் உழைப்பீங்கடு, ஒன்னாவது மண்டையில் ஏற போறதும் இல்லை, ஒன்னும் தேர போறது இல்லை, நீயாவது போய் போய்ச்சிக்கான்னு அனுப்பிவிட போறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, ஒரு எஜமான் இருந்தாரு, அவருக்கு வந்து இந்த பெட் அனிமல்ஸ், ஸ்தோத்திரம், விலங்குகள்லாம் வீட்டுல வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பணக்காரர் அவரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய விலங்குகளை வீட்டுல வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு நாள் மாலையில தன்னுடைய ஊழியக்காரரோடு, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்களே, பிஏவோட கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு அழகான வெள்ளை பண்ணி சேத்துல பிறந்துங்க எடுக்குது. ஆமென். என்னது? வெள்ளை பண்ணி. ஆனா எங்க பண்ணுங்குது? சேத்துல புரண்டுங்குது. இவருக்கு அந்த பண்ணியை பார்த்தோன்னே ஆசை வந்துச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பண்ணி எப்படியாவது, ஸ்தோத்திரம், நான் எடுத்து போய் வளர்த்து, ஆமென், ஸ்தோத்திரம், நான் ரசிக்க போறேன் அப்படின்னு அந்த வேலைக்காரனை விட்டு புடுறான் அந்த பண்ணினாரு. ஆமென். அவன் போய் புடிச்சிட்டான். ஆமென். நேரா வீட்டுக்கு கூட்டு போனாரு. ஸ்தோத்திரம். நேரா வீட்டுக்கு கூட்டு போய், ஸ்தோத்திரம், பெரிய பணக்காரு, அட்டாச் பாத்ரூம் தானே இருக்கும், அதுல கொண்டு போய் விட்டு, ஆமென், அவர் சோப்பை கொடுத்து அவர் ஷாம்பு கொடுத்து நல்லா கழுடானாரு. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் பாத்ரூம்ல பண்ணி போக முடியுமா? ஒரு பணக்காரு விட்டு பாத்ரூம்ல பண்ணி போகுது. இதுவே பெரிய சிலாக்கியம். அந்த பண்ணி தான் நம்மலாம். ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கடைசியில சொல்றேன், இப்ப சிரிப்பீங்க அப்ப சிரிப்பீங்களாம் பார்க்கலாம். ஆமென். அந்த பாத்ரூம்ல போறதுக்கு தகுதியே கிடையாதுங்க, ஆனா போகுது. அவர் விடுறாரு, போய் விடுறா, ரைட். அவர் குளிக்கிற சோப்பு, ஆமென், அவர் போடுற ஷாம்பு, ஆமென், போட்டு நல்லா கழுவிட்டான், பல பலன்னு வெள்ளையாயிடுச்சு. ஆமென். அதை கொண்டாந்து அவர் படுக்கிற பெட்ல படுக்க வச்சு, அவர் தலை துவட்டுற டவல், வெள்ளை டவல்ல போட்டு பண்ணியை துடைக்கிறான். ஆமென். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் பெட்ல, எஜமானுடைய பெட்ல பண்ணி போய் படுக்க முடியுமா? ஸ்தோத்திரம், படுக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் டவல்ல துடைக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். துடைச்சாரு, முடிஞ்சது, சாப்பிட்டாங்க, படுத்துட்டாங்க. நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பாரு. நைட் அதுக்கு என்ன சாப்பிச்சா தெரியல. ஸ்தோத்திரம். காலையாச்சு, அடுத்த நாள் ஈவினிங் வாக்கிங் போனோம்ல, ஈவினிங் ஆனால் வாக்கிங் போவார். அதனால இவருக்கு ஒரு ஆசை, அந்த வேலைக்காரன்ட சொல்லி ஒரு பெல்ட் போட்டு அந்த பண்ணியும் கூட கூட்டணும் வாக்கிங் அப்படின்னாரு. ஆமென். இப்ப நல்லா பளபளன்னு வெள்ளையா நல்லா இருக்குது பண்ணி. ஸ்தோத்திரம். அதனால கையில எல்லாம் பிடிச்சி போறாங்கல்ல நாய், அது மாதிரி நம்ம இந்த பண்ணியை பிடிச்சி போலாம், அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பண்ணியை பிடிச்சின்னு வாடா அப்படின்னு சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். அழகா நல்லா கூட நடந்து வந்து சந்தோஷமா போயின்னு இருந்தாங்க. ஆமென். ஒரு சாக்கடை வந்தது. ஆமென், வெளியே சொல்லுங்க, அல்லேலூயா. பிடிச்சிருந்தா பாரு வெல்ட்டு, டொயின் டை வச்சு போய் சாக்கெட்டில் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. வெல்ட்ல பிடிச்சி போறான். ஸ்தோத்திரம். சாக்கடையை பார்த்த உடனே டொயின்னு போய் டை வச்சு சாத்துல விழுந்துச்சு. ஆமென். ஆமா, உடனே இவர் என்ன பண்ணிருப்பாரு? ஸ்தோத்திரம். டே 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 புட்ரா 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 புட்ரான்னு சொல்லி பிடிச்சி, ஆமென், மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் மறுபடியும் அவர் பாத்ரூம்ல விட்டு மறுபடியும் சோப் போட்டு கழுவி, ஆமென், மறுபடியும் ஷாம்பு போட்டு கழுவி, மறுபடியும் அவர் டவல் அவர் பெட்டை கொடுத்து நல்லா தொச்சு, ஆமென், நல்ல ஃபுட்டை கொடுத்து, ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த நாள் போனா திருப்பி அதே மாதிரி சேத்துல விழுது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. 2-3 நாள் கொண்டு போய் பார்த்தாரு, அதோட புத்தியை மாற்றவே முடியல. ஸ்தோத்திரம். நமக்கு இவ்வளவு மேன்மையான காரியங்கள் கிடைத்திருக்கிறதே என்று யோசிக்கிற அளவுக்கு அந்த பண்ணி மைண்ட் இல்லை.
ஸ்தோத்திரம். நம்மளும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளாத பன்னி போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொண்டா சேர்த்துக்கு போக மாட்டோம். ஆமென். புரிந்து கொண்டா ஆபிரகாம் ஐயா குடிப்பாரா? பவுல் ஐயா குடிப்பாரா? நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு புரியல. பன்னி மாதிரியே இருக்கிறோம் நம்ம, அதனாலதான் புரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இது கதை இல்லை, நம்ம வாழ்க்கை கதையா சொல்றேன் உங்களுக்கு செட் பண்ணி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அடுத்த நாள் வாக்கிங் இவரே போல. ஆமென். 2-3 நாள் போயிட்டு ரொம்ப பதம் குறைஞ்சிட்டாரு. அதனால வாக்கிங் வேணாம் ஒன்னே வேணான்னு சொல்லி வீட்டுல உட்காந்துன்னு ரொம்ப சோகமா உட்காந்துருந்தார். அன்னைக்கு பார்த்து அவருக்கு நண்பரா இருந்த ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு அவரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராரு. ஆமென். யாரு? ஒரு டாக்டர். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். என்னடா இது சோகமாக்குற அப்படின்னு உடனே சொல்றாரு அந்த பன்னிக்கு கதையை. நான் ஒரு நாள் போனேன் வாக்கிங். அப்போ பார்த்தா இந்த அழகான பன்னி சேத்துல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அது அட்ராக்ஷனா இருந்தது. அதனால வீட்டுக்கு கூட்டின்னு வந்து என் வேலைக்காரனை ஏன் பாத்ரூமை கொடுத்து, ஏன் சோப்பை கொடுத்து, ஏன் ஷாம்பை கொடுத்து நல்லா கழுவி, ஏன் டவல்ல ஏன் பெட்ல படுக்க வச்சு நான் சாப்பிட்ற நல்ல ஃபுட்டை அது கொடுத்தேன். ஆமே. அடுத்த நாள் வாக்கிங் கூட்டு போனா திருப்பி தொங்கின்னு போய் எங்க விழுது? சேத்துல விழுது. எனக்கு மனசு வரல. ஆமேன். மறுபடியும் புடியாதன்னு சொல்லி பூச்சை தாந்து இது மாதிரி 2-3 நாளா போட்டு பாக்குறேன். அது கொஞ்சம் கூட மாறவே இல்லை. என் அன்பை புரிஞ்சிக்கவே இல்லை. என்னுடைய தியாகத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. என்னுடைய அரவணைப்பை பாசத்தை அது புரிஞ்சிக்கவே இல்லடா. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாகுது. அதனாலதான் சோகமா அழுதுன்னு உட்காந்துக்கிறேன் அப்படின்னா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் பிதாவாகிய தேவன். ஆமே. அந்த பண்ணி தான் நம்ம. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. இந்த டாக்டர் ஃப்ரெண்டு தான் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவுதானே மேட்ரு. ஒரு பிரச்சனை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆக்டிவிட்டிஸை மாத்துறது ஹார்ட். இது மாதிரி நடைமுறையை மாற்றுவது எது? இருதயம். அதனால ஆமேன் உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு நான் ஒரு ஆபரேஷன் பண்றேன் பன்னிக்கு. ஆமேன். பன்னியின் ஆட்டை கட் பண்ணிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியோட ஆட்டை வைக்கிறேன். ஆமேன். அதுக்கப்புறம் பாரு அது சேத்தான்லாம் போவாது. அப்படியாயா? உண்மையா சொல்றியா? ஆமா உண்மையா சொல்றேன். ஆமேன். ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கை பழைய ஆவி நமக்குள்ள இருந்தது பன்னியின் ஆட்டு. அதை கட் பண்ணிட்டு இயேசு புதிய ஆட்டுக்குட்டியின் ஆட்டு. யார்? இயேசு யாரு? உலகத்திற்காக வந்த மரிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டின் ஆட்டை நமக்குள்ள வச்சாரு ஆபரேஷன் பண்ணி இயேசு. ஆமேன். அதுதான் புதிய ஆவி புது சிருஷ்டி. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆபரேஷன் நடக்குது தண்ணியில. ஆமேன். ஆபரேஷன் நடக்கும் போது பழைய ஆட்டை தூக்கிட்டு புதிய ஆவிய உள்ள வைக்கிறார் ஆட்டுக்குட்டின ஆட்டை. ஆமேன். ஆமா. ஒரு வாரம் பெட் ரெஸ்ட்ல இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வாக்கிங் கூட்டுன்னு போறாரு. ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சேர பார்த்தாலும் அது என்ன பண்ணல? போவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சேத்தாண்ட வந்தானே டொயின்னு போய் குச்சுத. இன்னைக்கு பார்த்தா போகவே கையை தட்ட மாட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அந்த எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் இது அப்படின்னா, நம்மையும் அப்படிதான் பண்ணி மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தோம். சேர் எதுன்னு தெரியல, வாசனை எதுன்னு தெரியல. ஆமேன். நாரத்து மனகத்து தெரியலன்னு வாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிதாவாகி தேவன் நம்மை நேசித்து விட்டபடினாலே, அன்பு செலுத்தி விட்டபடினாலே, நம்ம இந்த உலகத்துல படைத்து விட்டபடினாலே, ஆமேன், அவர் நம்மை சேத்துல இருந்து தூக்கி எடுத்து, ஆமேன், அவருடைய ஸ்தோத்திரம் ஆளுகைக்குள்ள இருக்கிற அவருடைய பாத்ரூம்ல கொண்டு போய் நம்ம குளிப்பாட்டி, ஆமேன். இதெல்லாம் வசனங்கள் எசேக்கியேல்ல உன்னை நான் குளிப்பாட்டினேன்னு இருக்குது. ஆமேன். புதிய வஸ்திரங்களை உடுத்தினேன்னு இருக்குது. ஆமேன். அவருடைய டவலை போட்டு தொடச்சி அவர் பெட்ல படுக்க வச்சிருந்தா ஸ்தோத்திரம் எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ. ஆமே. வாரம் முள்ள எப்படியாவது பல்ல கட்சி நாளைக்கு போயிருது. ஞாயிற்றுக்கிழமை லீவுனா உடனே எங்க போகுது? வண்டி டாஸ்மாக் போகுது. ஆமே. அது மாதிரி அதை பண்ணி டைம் கிடைக்குதா அவர் வாக்கிங் கூட்டமா வரா பார்த்துனே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமே. சேத்த பார்த்த உடனே ஆமே ஆட்டோமேட்டிக்கா டாஸ்மார்க்கை பார்த்தா வண்டி நிற்கும். சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா வேகமா போயிட்டு உங்க வீட்டுக்கார கூட தண்ணி அடிக்கிற வீட்டுக்கார கூட போய் பாருங்க. ஸ்தோத்திரம். வேகமா நல்லா பேசினே போயிருப்பாங்க. டக்குன்னு வண்டி நிற்கும். என்னன்னு பார்த்தா சுத்தி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு டாஸ்மாக்கு இருக்கு உங்களுக்காக. இதோ நில்லு தோ வரன்ட்டு போவாங்க. ஆமே. உண்மையா அதெல்லாம் இல்லையா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது போய் எங்கேயாவது வாங்கி சொருகின்னு போலாம். ஸ்தோத்திரம். ஆமே. இந்த பண்ணி மாதிரியே சேத்த பார்த்தா உடனே டொயின்னு எகிரி போய் அதுல உழுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பிதா பார்த்தாரு இயேசுவை அனுப்பி. ஆமே. உன் இருதயம் சரியில்லாதனாலதான் ஸ்தோத்திரம் வாழ்க்கை சரியில்லாத இருக்குது. அதனால உனக்கு புதிய இருதயத்தை தருகிறேன் என்று சொல்லி
புதிய ஆவியை எசேக்கியேல் 36:26 உன் ஆவியில புதிய ஆவியை வைக்கிறார். ஆமென். அந்த புதிய ஆவி செயல்பட்டா அவன் இருதயம் புதுசா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியின் இருதயத்தை அந்த பன்னிக்கு வைத்த போது பன்னியின் இருதயம் ஆட்டுக்குட்டி இருதயமா மாறி சேத்த பார்த்தாலும் போகாம இருந்தது போல நாமும் இருக்க வேண்டியவர்கள் இருக்கிறோமா? சேற்றை பார்த்தா ஒதுங்கி போறோமா, இல்ல சேத்துல போய் புரண்டுங்கிறோமான்னு பாருங்க. அப்படி சேத்துல புரண்டு கொண்டுகிறவர்களா இருந்தா நம்மால ஜெயம் பெறவே முடியாது. ஆமென். ஏதாவது ஒரு சின்ன காரியம் எத்தனையோ லட்ச ஜனங்களுக்கு அந்த ஆகான் எடுத்த ஒரு பாபிலோனிய சால்வே தோல்வியை தரணுமா? நல்லா யோசித்து பாருங்க. ஆமென். 17 லட்சம் பேர் கிட்டத்தட்ட போறாங்க. அதுல ஒரு மனுஷன் பாபிலோனிய சால்வை சித்தி எடுத்துக்கொண்டதுனால இந்த சேனைக்கே தோல்வி வரணுமா? அப்படின்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, சின்ன காரியம், சின்ன புள்ளி. ஸ்தோத்திரம். அதாவது என்ன உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும்னா, ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் வெள்ளை சட்டை மாதிரி சின்ன புள்ளி, கொசு முட்டைன்னா கூட தெரியும், புள்ளியா தெரியும் வெள்ளை சட்டையில, தெரியுமா தெரியாதா? ரொம்ப சின்ன புள்ளி, கொசு உட்காந்து இழந்து போச்சுன்னா சின்னதா கருப்பா புள்ளியா தெரியும். ஆனா கருப்பு சட்டை போட்டுக்கிறவங்களுக்கு என்னத்தான் கருப்பு இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்ம வெள்ளை சட்டையா கருப்பு சட்டையான்னு பார்க்கணும். ஆமென். நம்மளை வெள்ளை சட்டையா மாத்திட்டாரு. உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தது, அது உறைந்த மழையை போல வெண்மையாக மாற்றி விட்டேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்குள்ள வந்தது உண்மையானால், அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது உண்மையானால், அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால், அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நம்புறவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள செயல்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக சேற்றை பார்த்தா போகவே மாட்டீங்க. இங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கீங்க பாருங்க. அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாவே, அவருடைய ஆட்சி உங்களுக்குள்ள வந்துட்டாவே, சேத்த பார்த்தா பண்ணி ஒதுங்கிதான் வரும். நீங்க ஒதுங்கி வரீங்களா? சேத்துல போய் குச்சிடுறீங்களா? ஹலோ, செக் பண்ணி பார்க்க வேண்டிய நாட்கள். ஒருவேளை சேத்துல போய் குதித்துக்கிறவங்களா இருந்தா நீங்க எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் எத்தனை செய்தி கேட்டாலும் உங்க வாழ்க்கையில வெற்றியை பார்க்கவே முடியாது, தோல்வி மட்டுமே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படிதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த 2025 நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக கொடுத்திருக்கிறார். 2 மாசத்தை முடிக்க போகிறோம் என்று எத்தனை பேர் நான் இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 60 நாள்ல 59 நாள்ல நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொல்லி 3ஆம் மாசத்துல சாட்சி சொல்ல போறீங்க எனக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணுங்க, ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். அது எப்படி வெற்றி பெற முடியும்னு சொல்லி ஏற்கனவே நல்லா சொல்லிட்டேன். அதுல சிம்பிளான ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இப்போது இருப்பது உங்களுக்குள்ள பழைய இருதயம் இல்ல, பழைய ஆவி இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள சிந்தனை எல்லாம் எப்படி வரணும்? புதுசு புதுசா தான் வரணும். ஆமென். பழைய நினைவுலாம் வரவே கூடாது. பழைய நினைவு வந்தா கர்த்தருடைய வார்த்தையினால் அதை அழிக்கணும், ஆண்டவருடைய வல்லமையினால் அதை அழிக்கணும். சிந்தை புதுப்பிக்கப்படணும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அதுதான் பெர்க்மான்ஸ் பாடுவார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. என்னது? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், டே டு டே, டே டு டே, டெய்லி 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 என்ன பண்ணணுமா? புதிதாக்கப்படணும், புதிதாக்கப்படணும். அதுக்காக டெய்லி உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஹார்ட்டை மாற்ற முடியாது. ஒரே டைம் உங்க ஹார்ட்டை அவர் மாத்தினது உண்மையானால், உண்மையா நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையானால், தேவ சமூகத்துல நீங்க மனம் திரும்பி இருப்பது, மறுபடியும் பிறந்தது உண்மையானால், உங்களுக்குள்ளே புது சிருஷ்டி இருப்பதும் உண்மை. ஆமென். ஆமா. மாம்சத்தின், அதாவது மாம்சத்தின்படி நடந்தால் நமக்கு மரணம். ஸ்தோத்திரம். 8:14 ரோமர்ல வாசிக்கிறோம். ஆனா ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த மாம்சம், பழைய சுவாபம் தலை தூக்காதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புது சிருஷ்டியை பயன்படுத்தி நாளுக்கு நாள் அழிக்க 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 அழிக்க, ஸ்தோத்திரம், நம்முடைய சிந்தைகள் மாறும், நினைவுகள் மாறும், உணர்வுகள் மாறும். எப்போதும் தேவனோடு இருக்கணும். தேவ சிந்தை, தேவனையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சிந்தை, தேவனுடைய பிரசனத்தை உணர்கிற சிந்தையெல்லாம் நமக்கு உண்டாகும். அதனால நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் மாற உங்களை அர்ப்பணிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து தோற்பதற்கு சபைக்கு வராதீங்க. நான் இன்னும் தோற்று கொண்டிருக்கிறேன் என்கிறவர்கள் தயவு செய்து சபைக்கு வராமல் இருந்தால் நல்லதுதான். ஸ்தோத்திரம். உங்களால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. பாவம் உங்களை ஜெயிக்கிறது என்றால், ஸ்தோத்திரம், நீங்க சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படும் தானே, இதெல்லாம் ஏன் சர்ச்சைக்கு போகுதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஏன் சர்ச்சைக்கு போகுதுன்னாவே ஆண்டவரை தூஷிக்கிறாங்கன்னு அர்த்தம். பாவம் மேற்கொள்ளுகிறவர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். இன்னைக்கு போய் நைட்ல உட்காந்து தூங்கிடாதீங்க, சிந்தியுங்கள்.
ஆமென். நான் இன்னைக்கு ஒன்று பண்ண போறேன். ஒரு 1/2 hour இங்க வெயிட் பண்ணிட்டு சர்ச்சை முடிச்சிட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த கதவு தட்ட போறேன். என்ன போய் துண்டு தூங்கிறீங்க, ஸ்தோத்திரம், உங்களை தூங்க விடக்கூடாதுன்னு பாக்குறீங்க. நைட்டு வர புதன்கிழமை மகா சிவராத்திரின்றாங்க, நமக்கு இன்னைக்கே சிவராத்திரி ஆகிடுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். நான் வந்து தட்டும்போது ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க, தூங்கி இருந்தீங்கன்னா தண்ணி ஒரு குடம் முந்தி ஊற்றுவோம் மேலே. ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டோடைய சமூகத்தில் போய் பாருங்க, உங்களை செக் பண்ணுங்க. உங்களுடைய அந்த கிரியைகளை கண்டுக்காமடியே விட்டுட்டீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க. ஸ்தோத்திரம். நரகத்துக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படணும் யோசித்து பாருங்க. நரகத்துக்கு நீங்க போறதுக்கு இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும். அதனால அவர் கொடுத்த அந்த கிரயம் வீணாய் போயிடாதபடிக்கு, தேவையில்லாம இதை துட்டு கொடுத்து வாங்கிட்டேன்னு ஆண்டவர் புலம்பாதபடிக்கு. இல்ல நிறைய நேரம் நம்ம புலம்பும் இல்ல, இது ஒன்றும் யூஸே இல்லைங்க, இதை வாங்கி அந்த வயசு துட்டு கொடுத்து அப்படின்னு புலம்பும் இல்ல. அது மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து புலம்பாதபடிக்கு நம் மூலமாய் அவருக்கு எப்போதும் சந்தோஷம் உண்டாகி கொண்டே இருக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடுவோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கே நம்ம அதுக்கு ரெடி ஆகும். நாளைக்குனே நினைக்காதீங்க, இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். உலகம் ஜெயிக்கிறதா, நீங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். உலகம் ஜெயித்தால் ஸ்தோத்திரம், நீங்க தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்வோம் என்று வேதம் சொல்லுதப்பா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களுக்கு எங்கப்பா ஜெயன்னு கேளுங்க, அவர் கண்டிப்பாக ஜெயம் பெற்றவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்லா ஜெபம் பண்ணுங்களேன். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சொல்லுங்க ஹல்லேலூயா. எதுலங்க உங்களால ஜெயிக்க முடியல, அவராண்ட கேளுங்க, பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா, கேளுங்களேன். ஹல்லேலூயா. என்னால இதுல ஜெயிக்க முடியல ஆண்டவரே, அது என்னை ஜெயித்து கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்துல நான் ஜெயிப்பதற்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஜெபம் பண்ற நேரங்க இது, அப்பாவோட உறவாடுற நேரங்க இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய விருப்பம், உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில நடக்காதபடிக்கு எந்த காரியம் தடையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் வல்லமையில, இயேசுவின் அபிஷேகத்துல இன்றைக்கு இன்றைக்கு என்னை ஆண்டவரே ஒரு விசை உடைத்து உருவாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்களேன். நல்லா ஜெபம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என் இருதயத்தை மாற்றுங்கப்பா, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா, என் இருதயத்தை மாற்றுங்கப்பா, என் இருதயத்தை மாற்றுங்கப்பா, பன்றியாகிய என் இருதயத்தை நீங்க மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்கம்மா, கேளுங்கம்மா, கேளுங்கம்மா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கேட்கணும், நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். பாவத்தோடு இயேசுவோடு கூட வாழ முடியாதுங்க, பாவத்தோடு இயேசுவோடு வாழ முடியாதுங்க. அப்படி வாழ்ந்தால் அது தோல்வியின் வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சொல்லுங்க. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வணைந்திடும்
உம் சித்தம் போல். சொல்லுங்க, உம் சேவைக்காக, உம் சேவைக்காக என்னை தருகிறே. வணைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை உண்மையா படைக்கணும். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை. இயேசுவே உருவாக்குமே என்னை. இப்ப இத சொல்லுங்க, உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. சொல்லுங்க, உம் வருகையில், உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வின்றி உமை பாட, ஓயாமல் உமை துதிக்க உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சொல்லுங்க, ஓய்வின்றி உமை பாட, ஓயாமல் உமை துதிக்க உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை ஓஹோ glory. 2 கரங்களை உயர்த்தி, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எஸ் இயேசுவே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு கற்றாலும் கண்டு அறிந்து உணர முடியாதபடி சத்துரு எங்களை கட்டி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெப வேளையில அப்படிப்பட்ட கட்டுகள் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் தொடர்ந்து இராதபடிக்கு எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்புறப்படுத்தி நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா துதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை அந்த கட்டுகள் தொடரக்கூடாது. ஆவியான நடத்துதல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படியாக ஒரு மாற்றங்கள் இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில உணர ஆண்டவரே நீங்க தொடர்ந்து நடத்துங்கப்பா. இப்ப போய் ஆண்டவரே தங்களை ஆராய்ந்து பார்க்கட்டும், உயித்து பார்க்கட்டும். ஆண்டவர் ஏதாவது சின்ன காரியம், ஆகானின் காரியம் எங்களுக்குள்ள இருந்தாலும் நாங்க ஜெயிக்க முடியாதப்பா, தோல்விதான் எங்களை ஜெயித்து கொண்டிருக்க ஆண்டவரே. அதனால ஒரு சின்ன காரியத்துக்கும் எங்க வாழ்க்கையில இடம் கொடாதபடிக்கு, எங்க ஆத்மாவில எங்க ஆவில இடம் கொடாதபடிக்கு, எங்களுடைய இருதயத்துல இடம் கொடாதபடிக்கு முற்று முடிய ரட்சிக்கிற தேவ வல்லமை இப்போது எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, எங்கள் ஒவ்வொருவரையும் கல்வி ஆயத்தப்படுத்தும்படியாக. எஸ் ரீபா லாபா ஷக்கதாரா லாபா. எஸ் ஒரு சின்ன காரியம் கூட இருக்க கூடாது, எதுவுமே இருக்க கூடாதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முற்று முடிய ரட்சிக்கிறவரே, முற்று முடிய ரட்சிக்கிறவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்க ஒளியின் இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படக்கூடாது என்பதற்காக தான் ஒளியின் இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை உறுதிப்படுத்தும்படியான காரியங்கள் இன்று முதல் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஒரு மன மாற்றத்தோடு உணர்வின் இருதயத்தோடு இங்கிருந்து கடந்து போகட்டும். இனி வாழப்போகிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையா எங்களுக்கு அமைய போகிறது என்ற விசுவாசத்தோடு கடந்து போய் விசுவாசத்தினால இந்த உலகத்தை ஜெயிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஆண்டவரே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இனி நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்ற விசுவாசத்தை ஒவ்வொருடைய இருதய பலகையிலும் கர்த்தர் எழுதுவீராக. அது இரும்பு தானியினால் எழுதப்படட்டும். இனிய வாழ்க்கையில தோல்வியே இல்லை என்று சொல்லி விசுவாசமாய் வெற்றியாய் வாழ்ந்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. ஒருவரும் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு கர்த்தாவே கிருபையினாலே தூக்கி எடுத்து விசுவாசத்தை இன்னும் அவர்களுக்கு வர்த்திக்க பண்ணி ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஆக்கினை தீர்ப்பாகிய ஆண்டவரே பாதாளத்தையும் ஜெயித்து பரலோகத்துல உம்மோடு கூட நிற்கக்கூடிய கிருபை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் உம்முடைய அன்பின் நல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் ஆண்டவரே எங்கள் நேசரும் எங்கள் அன்பானவருமாய் இருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவார். ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வேண்டத்தில் சமாதானம் விசேஷமாக நல்ல கடன் வந்த நம்ம அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள்.